ஆப்கானிஸ்தானில் நேற்று இரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 500 பேர் பலியாகி உள்ளனர் என தகவல் வெளியாகியுள்ளது. குனார் மாகாணம் ஜலாலாபாத்தை மையமாக கொண்டு அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆகவும் அடுத்த நிலநடுக்கம் 4.5ஆகவும் பதிவானது. கட்டிடங்கள், வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. குனார் மாகாணம் ஜலாலாபாத்தை மையமாக கொண்டு அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6ஆகவும் அடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் 4.5ஆகவும் பதிவானது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் கட்டிடங்கள், வீடுகள் இடிந்து விழுந்தன. இதில் பலர் சிக்கினர். இடிபாடுகளில் சிக்கி இதுவரை 500 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டையே உலுக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் ஒன்று இது என உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆப்கானிஸ்தான் தகவல் தொடர்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று இரவு 6.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 500 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 500 பேர் படுகாயமடைந்தனர். பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள், வீடுகள் இடிந்து விழுந்திருப்பதால் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன என கூறப்பட்டிருக்கிறது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இந்த நிலநடுக்கத்தை GMT நேரப்படி 19:17 மணிக்கு பதிவு செய்தது. ஜலாலாபாத்திற்கு கிழக்கே 27 கிலோமீட்டர் தொலைவில் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்தது. குனார் மாகாணத்தின் நூர்கால், சாவ்கி, வாட்பூர், மனோகி மற்றும் சபாதாரா மாவட்டங்களில் வீடுகள், கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருப்பதால் உயிரிழப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களிலும் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த பகுதிகளுக்கு மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். ஆக சேத விவரங்கள் இனிதான் தெரியவரும். இதேபோன்று சாவ்கி மாவட்டத்தில் சில இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு காரணமாக சாவ்கி மாவட்டத்தின் தேவாகுல் மற்றும் நூர்குல் மாவட்டத்தின் மாசர்தாரா ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது.